இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 78ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வருத்தத்தோடு எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. தேவன் அவர்களுக்கு செய்த அற்புதமான காரியங்கள் வார்த்தைகளினால் விவரிக்க முடியாது. எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை எல்லாம் கர்த்தர் தம்முடைய சொந்த ஜனமான இஸ்ரவேலுக்காக அவர்களுக்கு செய்தார். வனாந்தரத்தில் அவர்களை போஷித்தார். அவர்களுடைய வாழ்வில் ஆண்டவர் செய்து வந்ததான ஒவ்வொரு காரியங்களை அவர்கள் மறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுது அதெல்லாம் மறந்தாங்க. ஆனால் நல்ல கவனிங்க, ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்னா, கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்வில் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும், அவர் நம்மை நடத்தி வந்த அற்புதமான ஒவ்வொரு வழிகளையும் நாம் சிந்தித்து ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் நமக்கு செய்த உபகாரங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதை நாம் மறவாமல் இருப்பதற்கு அடையாளமாக நம்முடைய பிள்ளைகளிடத்தில் கர்த்தரை நாம் அறிவிக்க வேண்டும். அவர்களுக்கு தேவனுடைய மகத்துவத்தை விவரிக்க வேண்டும். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் தேவனை விசுவாசித்து பின்பற்றுவதற்கு ஏற்ற ஒரு வழிகளை அமைத்து தர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 7வது மாதத்தை கிருபையாய் நாம் நிறைவு செய்கிறோம். நீங்கள் இன்னைக்கு உங்கள் குடும்பமாக அமர்ந்து உங்கள் பிள்ளைகளோட உட்கார்ந்து ஆண்டவர் இந்த மாதம் முழுவதிலும் உங்கள் குடும்பத்திற்கு செய்த நன்மைகளை ஒன்று ஒன்றா சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கணவர் உங்களுக்கு செய்தது, மனைவி அவங்களுக்கு செய்ததை, பிள்ளைகளுக்கு செய்யப்பட்டதை இதெல்லாம் நினைவு கூர்ந்து அவங்கள வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழக்கப்படுத்துங்க. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய ஜெபங்களை கேட்டு கொடுத்த பதில்களை நினைப்பூட்டி அந்த பதில் கிடைத்ததுனால அது எவ்வளவு ஆசீர்வாதமாய் மாறினது என்பதை பகிர்ந்து கொண்டு நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இனி வரப்போகும் காரியங்களுக்காக விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு அந்த புதிய மாதத்தில் நன்மை செய்வார், அற்புதம் செய்வார் என்று உங்கள் பிள்ளைகளுக்கும் விசுவாசத்தை ஊட்டி வளர்க்க பிரயாசப்படுங்கள். இது எல்லாம் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் ஒரு மிகப்பெரிய காரியம். இந்த மாத கடைசியில அமர்ந்திருந்து தனிப்பட்ட விதத்திலும் குடும்பமாகவும் கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் தியானித்து நன்றி சொல்லுவோம். நிச்சயம் வரக்கூடிய புதிய மாதத்தை தேவன் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். தகப்பனே, நன்றி மறவாத இருதயத்தை எங்களுக்கு நீ தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.